சென்னை புழல் கதிர்வேடு பகுதிகள் சீனிவாசா நகர் 1வது தெருவில் வசிப்பவர் பாத்திமா. இவரது மகள் சமீரா குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு தஞ்சாவூரில் இருந்து தனது தாய் மற்றும் அக்கா ஆகியோருடன் 14 வயதில் குடும்பத்துடன் சென்னை வந்தார். அப்போது சென்னை கோடுவெளி பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரியை நடத்தி வரும் கோவிந்தராஜன் என்பவர் தனது மகன் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் படம் ஒன்றை எடுக்க உள்ளதாக, அதில் உங்கள் குழந்தை சமீராவை குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைப்பதாக பாத்திமாவிடம் கேட்டுள்ளார். இதனையடுத்து படத்தில் நடிக்க பாத்திமா சம்மதம் தெரிவித்த நிலையில் 14 வயதான குழந்தை சமீராவை நடிக்க வைப்பதாக கூறி பூர்ணிமா என்பவருடன் பாண்டிச்சேரிக்கு அழைத்து சென்றுள்ளார் கோவிந்தராஜ். அங்கே தனியார் விடுதி ஒன்றில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து ஹோட்டலில் சமீராவை அவரது 14 வயதில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி அதை வீடியோவாக பதிவு செய்து தொடர்ந்து 7 வருடங்களாக அவரை மிரட்டி வந்ததாகவும், தொடர்ந்து பலரிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட அவரை மிரட்டியதாகவும், பதிவு செய்யப்பட்ட வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு விடுவதாகவும் மிரட்டி தன்னிடம் இருந்த தனது அக்காவின் 65 சவரன் தங்க நகை, வீட்டு பத்திரம் உள்ளிட்டவைகளை அடியாட்களை வைத்து தாக்கியும் மிரட்டியும் அபகரித்துக் கொண்டதாக தற்போது 21 வயது நிரம்பிய சமீரா புகார் தெரிவித்துள்ளார். என்னோட பேர் சமீரா. நான் 2012 சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து எதிராளின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். நடிக்கும்போது எனக்கு விஸ்வரூபன்ற ஒருத்தவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். அவர் என்ன சொன்னாங்கன்னா, கோவிந்தராஜன் ஜெயசூர்யா காலேஜோட சேர்மன் ப்ரொடியூசர், அவங்க படம் எடுக்க போகிறாங்க அவங்க பையனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தராஜன் கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது ஸ்கூல் சப்ஜெக்ட் தான். அப்போ எனக்கு 14 இயர்ஸ். ஸ்கூல் சப்ஜெக்ட் தான், அதனால நீ ஹீரோயினா பண்ணுமா, என்னோட பையன் தான் ஹீரோவை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த படத்துக்கு கமிட் பண்ணாங்க. 2013 இந்த படத்துக்கு டைரக்டர் ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்க தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ரிகர்சல் பார்க்கறதுக்காக பாண்டிச்சேரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு நான், பூர்ணிமா, அவர் கோவிந்தராஜ், அவரோட ஃப்ரெண்டு சங்கர், அப்புறம் அவரோட பையன் சூரிய பிரகாஷ், நாங்கள் எல்லாம் பாண்டிச்சேரிக்கு போனோம். பாண்டிச்சேரிக்கு போகும்போது தான் அங்கே எனக்கு கூல்ட்ரிங்க்ஸில் ரிகர்சல் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தான் கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து என் கூட அவர் கோவிந்தராஜ் தப்பாக நடந்துக்கிட்டாரு. தப்பாக நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் காலையில் அவர் என் கூட தான் பெட்டில் இருந்தார். ஸோ அப்போ கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அதை சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சினிமாவில் இதெல்லாம் சகஜம், ஸோ எல்லாரும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, நீ சின்ன பொண்ணுன்றனால உங்ககிட்ட நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை என்கிட்ட பேசினாங்க. பேசி இதெல்லாம் ஒரு 2 நாள்ல சரியாயிடும், இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, சார் உன்னை ரொம்ப பெரிய ஹீரோயின் ஆக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி என்கிட்ட சொல்லி என்னை கூல் பண்ண பார்த்தாங்க. நான் கூல் ஆகல, அங்கே கத்தி ரொம்ப சண்டை போட்டு அந்த ஹோட்டல்ல. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சென்னைக்கு கூட்டிட்டு வந்தோன்னே கோவிந்தராஜும் அந்த பூர்ணிமாவும் எனக்கு 1 வாரமாக ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ பாரு பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு நான் மறுபடியும் பெங்களூர் போகணும், ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், அங்கே தான் ஸ்டுடியோலாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. நான் சொல்லிட்டு வர முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு பூர்ணிமா என்னோட வீட்டுக்கு சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு, நீ கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆஃபீஸ்க்குலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு இல்லை, நீ சார் பேசி அவனை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. அதோட அவர் என்ன சொன்னார்னா, நீ ஆஃபீஸ்க்கு வா, என்னை நேரில் பார்த்து பேசிட்டு நீ போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட பேசினாரு. ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே என்ன நடந்துச்சு அன்னைக்கு நைட்டு எல்லாத்தையுமே வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருந்தாரு. வீடியோ ஷூட் பண்ணி வச்சுட்டு அவர் என்ன சொன்னார்னா, நான் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இது மீடியாவுக்கு போனிச்சுன்னா நான் ஈஸியாக எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடுவேன், நீ பொம்பளை, உனக்கு சினிமா கெரியரே இல்லாமல் நான் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் லேடிஸ் தான் இருக்கீங்க, உங்களை எது பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்னை பிளாக்மெயில் பண்ணார். அதுலேருந்து இந்த 2019 வரைக்கும் செக்ஸ் டார்ச்சர் தான் நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு எங்கேயுமே ரிலீஃபே கிடையாது.
அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்றாருன்னா, பிசினஸ்ல ரொம்ப டவுன் ஆயிட்டேன், அதனால வந்துட்டு யாரோ தவம் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் வந்து போ அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் காலேஜ் வச்சு நடத்துறேன், இங்கே வந்து ஃபீஸ் கட்ட முடியாதவங்களாம் அந்த மாதிரி போயிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எந்த ப்ராப்ளமும் ஆகாது அப்படின்னு சொல்லி என்ன அடுத்தவங்க கிட்ட எல்லாம் போக சொல்லி கம்பல் பண்றாரு. மேலும் இது குறித்து புழல் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கோவிந்தராஜன், நக்கீரன், ஜெயக்குமார், பூர்ணிமா உள்ளிட்ட 11 பேர் தனது வீட்டிற்கு வந்து தனது தாய் உள்ளிட்ட அனைவரையும் மிரட்டி, மேலும் இது குறித்து புழல் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் 3 பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட நடிகை சமீரா கோரிக்கை வைத்துள்ளார். நான் இது சம்பந்தமா தான் வந்துட்டு புழல்ல ஃபர்ஸ்டே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மகளிர், நாங்க எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. மகளிர்ல போய் கொடுத்ததுக்கு இப்போ வரையும் அவர் மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. 17ஆம் தேதி வந்து நான், என்னோட அக்கா, என்னோட அம்மா 3 பேரும் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கோம். வந்து ஒரு ஆறு பொம்பளைங்க 5 ஆம்பளைங்க வந்து உள்ள ஊடு பூந்து எங்களை அடிச்சுட்டாங்க. அடிச்சு எங்க அம்மாவை கழுத்தையெல்லாம் பிடிச்சி நெரிச்சு அதோட 100க்கு ஃபோன் பண்ணி அவங்க தான் எங்களை வீட்டுல இருந்து வந்து ரிலீஃப் பண்ணி கூட்டு போனாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போனதான் எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த மகளிர்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், ஆனா இப்போ வரையும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. 3 தடவை போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காரு, அவரோட போன் வந்து ரீச் ஆகல அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர் மேல எந்த ஆக்ஷனையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை சார்.